அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றால் அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். எனக்கு பிரியமான உறவுகளை, பாஸ்கா காலத்தினுடைய 6வது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு இறைவன் இந்த வாரம் முழுவதும் நற்செய்தி வாசகங்களும் சரி, ஏனைய வாசகங்களையும் எடுத்து பார்க்கின்ற பொழுது கடவுள் எங்கள் மீது எந்த அளவு அன்பு வைத்திருக்கின்றார் என்பதையும், நாங்கள் ஏன் திரும்ப அவர் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்பதையும், அவ்வாறு அன்பு செலுத்துகின்ற பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், அதனால் நமக்கு என்ன பயன் என்பதை பற்றியும் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். மீண்டும் மீண்டுமாக இறைவன் யோவான் நற்செய்தியின் உள்ளாக விசேட விதமாக தன்னுடைய அன்பின் வெளிப்பாட்டை, கடவுள் எந்த அளவுக்கு தன்னுடைய மக்களை அன்பு செய்கின்றார், அவர்கள் அன்பு செய்யப்படுவதற்கு தகுதியற்றவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது அன்பை பொழிந்து கொண்டிருக்கின்றார் என்பதை பற்றி இந்த நற்செய்தி சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அதே வேளையிலே நாங்கள் அவருடைய பிள்ளைகளாகி, நாங்கள் மந்தைகளாகி, நாங்கள் அவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அறைகூவலையும் இந்த வாசகங்கள் விட்டு செல்லுகின்றன. இன்றைய நாளிலே விசேட விதமாக ஆண்டவர் சொல்கிறார், என் மீது அன்பு கொண்டிருக்கிறவர் நான் சொல்லுகின்றவற்றையெல்லாம் கடைபிடிப்பார் அப்படின்னு சொல்லி, நான் சொல்லுகின்றவற்றையெல்லாம் கடைபிடிப்பார் என்று சொல்லி, இயேசு தன்னுடைய படிப்பினைகளை மாத்திரமல்ல, வேதாகமத்தினுடைய முழு அவ்வளவு வார்த்தைகளை ஒரு 2 கட்டளைக்குள்ளே அடக்கிட்டார். 2 கட்டளைக்குள்ளே அடக்கிட்டார். உன் கடவுளாகிய ஆண்டவரை, மறைக்கல்வி பிள்ளைகள் சொல்லுங்க, உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு முழு உள்ளத்தோடும், முழு ஆன்மாவோடும், முழு வலிமையோடும் அன்பு செய்வாயாக. அன்பு செய்வாயாக. உன்னை அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவர்களையும் அன்பு செய்வாயாக. இது மிகவும் முக்கியமானது. கிறிஸ்தவம் என்பது இந்த அன்பு இல்லைன்னா இல்லை. கிறிஸ்தவத்துக்கு அடுத்த பெயர் அன்பு. கிறிஸ்தவன் பேரை கூப்பிடாம அன்பு கூப்பிடலாம். இதுதான் பேஸ், இதுதான் அடித்தளம். இந்த அடித்தளத்துல தான் கிறிஸ்தவம் கட்டப்பட்டு இருக்கிறது. இதைத்தான் இயேசு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இதைத்தான் இயேசு சொல்லிக் கொடுக்கிறார். இது எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும், எல்லா மதங்களுக்கும் பொருந்தும். ஏன்னு சொன்னால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் ஏங்கிக் கொண்டிருப்பது இந்த அன்புக்காக. ஒவ்வொருத்தருடைய மனசுல, ஆள் மனசுல பாருங்க, இந்த அன்புக்கான ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அது எல்லா சந்தர்ப்பத்திலும் இருக்கும். எல்லா சந்தர்ப்பத்திலும் இருக்கும். இப்ப பாருங்க, கணவனுக்கு மனைவி கிடையே பிரச்சனை வருதுன்னு சொன்னா அடி மனசுல ஆழத்துல அன்புதான் இருக்கும். அந்த அன்புக்கான பிரச்சனையா தான் இருக்கு, அன்புக்கான சண்டையா தான் இருக்கும். சரியா? அதனால இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லா உயிர்களும் ஏங்கிக் கொண்டிருப்பது இந்த அன்பு அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்வார்கள், லவ் இஸ் த பிரைமோடியல் மூவர் ஆஃப் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அன்பு தான் அந்த உலகத்தை இயக்கிக் கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த இளம் வாலிப பிள்ளைங்கள்லாம், பசங்களை பிள்ளைகள்லாம் சிரிக்கிறாங்க, அடைய ஃபாதர் லவ்வை பற்றி கேட்கிறாரா அப்படின்னு சொல்லி. லவ் தான் கட்டாயம் தேவை அப்படின்னு. அந்த லவ் வேற. சரியா? அன்பு மிக முக்கியமானது. இந்த பாருங்க, நாங்கள் நம்முடைய வீடுகளிலும் சரி, பாடசாலையிலும் சரி, எங்களுடைய சொந்தங்கள் மத்தியிலையும் சரி, நாங்கள் யார் அதிகமாக அன்பு செய்கிறோமோ, யார் எங்களை அதிகமாக அன்பு செய்கிறார்களோ அவங்க சொல்றதை நாங்கள் கேட்போம். ஆமா இல்லையா? அவங்க சொல்றதை நாங்கள் கேட்போம். உண்மைதானே? எங்களை யாரு கூடுதலாக அன்பு செய்கிறாங்களோ, நாங்கள் கூடுதலாக யாரை அன்பு செய்கிறோமோ அவங்க சொல்றதை நாங்கள் கேட்க பார்ப்போம். ஏன்னா நமக்கு தெரியும், நமக்கு நம்பிக்கை இருக்குது, இவங்க எங்களுக்கு நல்லது தான் ஆசைப்பாங்க, நாங்கள் நல்லா இருக்கணும் மட்டும் அவங்க ஆசைப்படுவாங்க.
நாங்கள் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எங்களோட வளர்ச்சியில அக்கறை வச்சு தான் அவங்க சொல்றாங்க. சில வேளைகள் அவங்க சொல்றது கசப்பா கூட இருக்கலாம், எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாம கூட இருக்கலாம், எங்களுக்கு எங்களுக்கு சிலதுல மனசு உடைக்கிற மாதிரி கூட இருக்கலாம் எங்களுக்கு. ஆனா இருந்தாலும் அவங்க எங்களை அன்பு செய்யறாங்க, அவங்க எங்களுக்கு நல்லதுதான் சொல்லுவாங்க. பல வேளைகளில் எங்களுடைய பிள்ளைகள் புரிஞ்சு கொள்றது கிடையாது, புரிஞ்சு கொள்றது கிடையாது. எதுக்காக சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க, அது சொல்றதுக்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்குது, அடி மனசுல என்ன இருக்குது, எதை வச்சு சொல்றாங்க என்றதை எங்களோட பிள்ளைகள் புரிஞ்சு கொள்வது கிடையாது. இன்றைக்கு எனக்கு மறைக்கலை மாணவர்களுடைய திருப்பலிகள் விசேடமாக நாங்கள் மன்றாடுவோம், இறைவன் அந்த ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஞானத்தை கொடுக்கணும். தொடர்ந்து இந்த அன்புல நாங்க நிலைச்சிருக்கணும்னு சொன்னா ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நான் சொல்றதை நீங்க கடைப்பிடிங்க, நாங்க சொல்றதை நீங்க கடைப்பிடிங்க, ரெண்டும் சேர்ந்து போகணும். நான் ஆண்டவர் அன்பு செய்யறேன் அன்பு செய்யறேன் அன்பு செய்யறேன்னு சொல்லி போட்டு அவர் சொல்றதை நாங்க செய்யலைன்னு சொன்னால் நாங்கள் போய் அந்த அன்புக்கு அர்த்தமே கிடையாது, இந்த அர்த்தமே கிடையாது. நாங்க எல்லாரும் கேட்டா சொல்லுவோம், சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவங்களை வரைக்கும் நாங்க கேட்டா சொல்லுவோம், நீ கடவுள் அன்பு செய்றியா, ஏசப்பா அன்பு செய்றியா அப்படின்னா ஆமா ஃபாதர்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனா அதை எப்படி நீ ப்ரூவ் பண்ண முடியும், நீ அன்பு செய்யற என்பதை எப்படி நீ ப்ரூவ் பண்ண முடியும்? அவங்க சொல்றது, கடவுள் சொல்றது கேட்டு நடக்கும் பொழுது, உங்க பெற்றோர் சொல்றது, அம்மா அப்பாவை நீ அன்பு செய்றியா, ஆமா, அது எப்படி நீ ப்ரூவ் பண்ண முடியும்? அவர்கள் சொல்லுகிறதை கேட்டு நீ நடக்கின்ற பொழுது. சில வேளைகள் அது இன்னொரு வகையில் நாங்கள் அவங்க சொல்ற கட்டளைகள், அவர்கள் சொல்லுகிற அறிவுரைகளை கேட்டு நடக்கின்ற பொழுது நாங்க அவங்கள நன்பு செய்கிறோம் என்பதை நாங்கள் ப்ரூவ் பண்றோம். இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகிறார். ஆண்டவர் சொல்ற விஷயம் இதுதான், என் அன்பில் நிலைத்திருங்கள். அடிக்கடி சொல்றது, என் அன்பில் நிலைத்திருங்கள், என்னை அன்பு செய்றீங்கன்னு சொன்னா நான் சொல்றதை நீங்க கேட்டு நடங்க. நாங்கள் இந்த உலகத்திலே பலர் சொல்றதை கேட்டு நடக்கிறது நாங்கள் தயாரா இருக்கிறோம். எங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க எல்லாம் சொல்றதை கேட்டு நடக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். அதன் மூலம் அட்ராக்ட் பண்ணப்படுறோம் நாங்க. ஆனால் எங்கட ஹீரோ, எங்களுக்காக உயிர் கொடுத்தவர், எங்களுக்காக வாழ்றவர், எங்களுக்காக மரித்தவர், எங்களுக்காக உயிர்த்தவர், எங்களோடு வாழக்கூடியவர், எல்லா வேளைகளிலும் நீ நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும், நீ பாவியா இருந்தாலும் ஊதாரியா இருந்தாலும் நல்ல பிள்ளையா இருந்தாலும் கெட்ட பிள்ளையா இருந்தாலும் எல்லா வழியிலும் உன்னை அன்பு செய்கிற ஒருவர் சொல்றதை நாங்க கேட்கறதுக்கு மறக்கிறோம். கசப்பா இருக்கு, கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் விரும்புறாரு, என்னை நீ அன்பு செய்றீன்னு சொன்னா என் கட்டளைகளை நீ கடைபிடிப்பா, நான் சொல்றதை நீ கேட்டு நடப்பா, நான் சொல்றதை நீ கேட்டு நடப்பா. இரண்டாவதாக இந்த அன்பை நான் எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்கள் பார்த்தோம் கடவுள் எங்களை ரொம்ப அன்பு செய்கிறார் என்று பார்த்தோம். கடவுள்ற அன்பு வந்து அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு பார்க்குறோம். வேதாகமத்தில் நாங்கள் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த அன்பை எப்படி கடவுள் இதை ப்ரூவ் பண்ணாரு, இது உண்மைதான் நம்ம அன்பு செய்யறோம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணாரு அப்படின்னு சொன்னால், தன்னுடைய மகனை நமக்காக தியாகம் செய்ததனூடாக, நமக்காக தியாகம் செய்ததனூடாகத்தான் நான் இப்படித்தான் இந்த மக்களை நான் அன்பு செய்யறோம் அப்படின்னு சொல்லி போட்டு, உங்களுடைய அன்பை நான் தக்க வைக்கிறதுக்கு என்னுடைய மகனை கூட இழக்கிறதுக்கு நான் தயார் அப்படி என்று காட்டினார். ஆக ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், இன்றைக்கு இறை வார்த்தையில இந்த அன்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இந்த அன்பும் தியாகமும் சேர்ந்து போகணும், இந்த அன்பும் தியாகமும் சேர்ந்து போகணும் இல்லையா. தியாகம் இல்லாத அன்பு அர்த்தம் இல்லாத அன்பு. அது குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், துறவற வாழ்க்கையா இருக்கலாம், அது என்ன நிலையில நீங்க வாழ்ந்தாலும் உங்களுடைய அன்பு தியாகத்தோட சேர்ந்து போகும் பொழுதுதான் அதுக்கு அர்த்தம் இருக்கு. அதுதான் இயேசு இன்றைக்கு வாழ்ந்து காட்டினார், இயேசு இன்றைக்கு வாழ்ந்து காட்டினார். ரைட், அன்பும் தியாகமும். நாங்க பாருங்க, எங்களோட பெற்றோர் நாங்கள் சொல்லுவோம், திருமண வகுப்புகளுக்கு வருகின்ற பொழுது, திருமணம் முடிக்கின்ற பொழுது, அந்த புதிய தம்பதியினருக்கு நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் இன்றைய நாளில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிகெஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு, ஒரு பெரிய ஒரு பொறுப்பு, எல்லா பொறுப்புகளிலும் பெரிய ஒரு பொறுப்பை நீங்கள் எடுக்கிறீங்க.
கணவனும் மனைவி அந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து வருகின்ற போது குடும்ப வாழ்க்கையை அமைக்க வருகின்ற பொழுது ஒரு பெரிய ஒரு பொறுப்பு பிள்ளைகள் நீங்கள் அறிஞ்சுக்கணும். விசேட விதமாக இனி திருமண பந்தத்தில் நீங்கள் வர இணைய இருக்கக்கூடிய இளைஞர் ஜோதிகள் தெரிஞ்சுக்கொள்ளணும். சரியா? ஒரு குருவுக்கு குருவாக இருக்கணும், ஆசிரியருக்கு ஆசிரியராக இருக்கணும். கணவனும் மனைவியும் அதாவது பெற்றோர் பிள்ளைகளாக வரும் பொழுது ஆசிரியருக்கு ஆசிரியர்களாக இருக்கணும். இனி வாழ்ந்தவங்க நீங்கள் அப்படித்தான் வாழ்ந்திருப்பீங்க. நீங்கள் இதுக்கு மேலே வாழ்ந்தவங்க பெற்றோர்கள் இல்லையா? ஆசிரியருக்கு ஆசிரியராக இருந்திருப்பீங்க, குருவுக்கு குருவாக இருந்து சிவம் சொல்லி கொடுத்துருப்பீங்க, பிள்ளைகளை ஆன்மீகத்தில் வளர்த்துருப்பீங்க இல்லையா? வைத்தியருக்கு வைத்தியராக இருந்திருப்பீங்க இல்லையா? இரவில் பிள்ளை எழும்பும் பொழுது முதல் மருந்து நீங்க தான் கொடுப்பீங்க. புரியுதா? இந்த வாயில் காவலனுக்கு வாயில் காவலனா இருப்பீங்க, ஓச்சருக்கு ஓச்சரா இருப்பீங்க. எத்தனை முறை கண் முழிக்க இருப்பீங்க பிள்ளைகளுக்கு கண்டிப்பீங்க. விளங்குதா? ரைட். ரோட்டு வேலை கூட்டுறவங்களுக்கு கூட்டுறவனா இருந்திருப்பீங்க நீங்க, டொய்லெட் கழுவுறவங்களுக்கு டொய்லெட் கழுவுறவனா இருந்திருப்பீங்க நீங்க இல்லையா? எத்தனை பேரை பிள்ளைகள் கழுவிருப்பீங்க நீங்க, ஆமா இல்லையா? இருப்பீங்க இல்லையா? இப்ப எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் சேர்ந்த ஒரு பொறுப்பு தான் உங்களுடைய குடும்ப பொறுப்பு. கணவன் மனைவி பெற்றோர் என்ற பொறுப்பு, பொறுப்பு. இதை நீ செய்யறதுக்கு தியாகம் இல்லைன்னா, உனக்கு மனசு இல்லைன்னா நீ கல்யாணம் முடிக்காது. நான் அப்படித்தான் சொல்லுவேன். இதை நீ செய்யறதுக்கு எல்லா இந்த பொறுப்புகள் தியாகம் நிறைந்த இந்த பொறுப்புகளை நீ செய்யறதுக்கு உனக்கு மனசு இல்லைன்னு சொன்னா நீ திருமணத்தில் இறங்காத. நீ அந்த திருமண வாழ்க்கைக்கு அந்த பந்தத்துக்கு நீ செய்கிற ஒரு துரோகம் இல்லை. ஆக இந்த அன்பினுடைய இன்னொரு வெளிப்பாடு தான் கணவன் மனைவிக்காக வாழ்றது, தியாகம் செய்யறது, மனைவி கணவனுக்காக தியாகம் செய்யறது, கணவனும் மனைவியும் சேர்ந்து பெற்றோர் சேர்ந்து பிள்ளைகளுக்காக தியாகம் செய்யறது. அது இல்லை என்று சொன்னா நாங்க குடும்பத்தின் மேல வச்சுக்கிற அன்பு, கணவன் மனைவி மேல வச்சுக்கிற அன்பு, மனைவி கணவன் மேல வச்சுக்கிற அன்பு, பெற்றோர் பிள்ளைகள் மேல வச்சுக்கிற அன்பு, பிள்ளைகள் பெற்றோர் மேல வச்சுக்கிற அன்பு, ஃபாதர் மக்கள் மேல வச்சுக்கிற அன்பு, இதெல்லாம் பொய், அர்த்தமற்றது. அவன் சொல்றான் ஐயோ அப்படின்றான், அர்த்தமற்றது. பாருங்க, சில வேளைகளில் நாங்கள் உண்மையிலேயே அன்பு செய்வோம் தான், ஆனால் அன்பினுடைய அந்த மற்ற பக்கத்தை எடுக்க போன்னு சொன்னால் அதை வாழ போகிறோம்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு எங்களுக்கு, உண்மையில என்னுடைய கணவன் அன்பு செய்கிறேன், என்னுடைய மனைவி அன்பு செய்கிறேன், என்னுடைய லவ்வர் அன்பு செய்கிறேன். தொடக்கத்தில் நாங்கள் கேட்போம் இல்லை, முந்தி வார படங்கள் எல்லாம் அப்படி தான் இருக்கும். காதலன்னு பார்த்து கேட்பா, உனக்காக எனக்காக உயிரை கொடுப்பியா, என்ன செய்வா நீ என்று உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சொல்ல மாட்டாங்க அப்படி, இப்போ சொல்லுவாங்க உனக்காக நான் வாழ்வேன் அப்படி, அதாட்ஸ் பெட்டர்னோ, உனக்காக நான் வாழ்கிறேன். ஒரே இதில் சாகிறதை விட நாள் முழுக்க ஒரு ஆளுக்காக தியாகம் செய்து வாழ்ற ரொம்ப கஷ்டம்தான். நான் இந்த காலத்தில் ஆட்கள் முன்னுக்கு வராங்க, உனக்காக நான் வாழக்கூட தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, உனக்காக இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், உனக்காக நான் வாழ்கிறேன், எனக்காக இல்லை உனக்காக நீ வாழ்ற. இது அன்பினுடைய முழுமையான வெளிப்பாடாக இருக்கு. இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பு இதுதான். எங்களுடைய வாழ்க்கை அன்பில் கட்டப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும். அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய இன்னொரு பெயர், அதுதான் அன்பு. அது என்ன வாழ்க்கையா இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையா இருந்தானே, துறவர வாழ்க்கையா இருந்தானே, எந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அது அன்பில் கட்டப்பட்ட வாழ்க்கையா தான் இருக்கணும். இந்த அன்பு எதை டிமாண்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால், நாங்கள் முதலாவதாக ஆண்டவருடைய படிப்பினைகளின்படி வாழணும். இன்னொன்று விசேட விதமாக இந்த அன்பும் தியாகமும் வாழ்க்கையில சேர்ந்து போகணும். இது இல்லைன்னு சொன்னால், ரெண்டுல ஏதாவது ஒன்று இல்லாமல் போச்சுன்னு சொன்னால் வாழ்க்கையில் குழப்பம் வந்துடும், பிரச்சனை வந்துடும், சிக்கல் வந்துடும், அதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். எனவே ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நல்ல மனசு தாங்க, எங்களுக்கு நல்ல மனசு தாங்க, இந்த அன்பு எங்களுடைய உள்ளத்திலே பொங்கி வழியக்கூடிய ஒரு ஆற்றலை எங்களுக்கு தாங்க எல்லா வழியிலும். நிச்சயமா கடவுள் எங்களை அன்பு செய்கிற மாதிரி நாங்கள் அன்பு செய்ய முடியாது இல்லையா? கடவுள் அவர் அன்புக்கு எங்களை ஒப்பிட முடியாது, அவர் அன்பு. ஆனால் மனிதர்களாகிய நாங்கள் குறையுள்ளவர்கள், எங்களால் என்ன முடியுமோ அதுதான் அன்பு செய்ய முடியும். ஆனால் ஆண்டவருக்கு சக்தி கேட்போம், வல்லமை கேட்போம், ஆண்டவருடைய ஆவியின் வல்லமையை கேட்போம். நாங்கள் ஆண்டவரே, ஆவியானவரே எங்களுக்கு அன்பு செய்கின்ற வரத்தை தாருங்க அப்படின்னு சொல்லி போட்டு தொடர்ந்து கேட்போம். இந்த அன்போடு கூடி இறைவன் எதிர்பார்க்கின்ற கட்டளைகளை வாழுவதற்கும், இந்த அன்பை நாங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு, நிரூபிக்கிறதுக்கு எங்களுக்கு தியாகத்தை நாங்கள் தியாகம் செய்கின்ற மனசை எங்களுக்கு தாங்கன்னு கேட்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென்.